அன்பார்ந்த தியானதர்மை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். பெரும்பாலான குடும்பங்களில் அகவாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது. அகவாழ்க்கை என்று சொன்னால் 4 செவத்துக்குள்ள. இந்த 4 செவத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறவங்க என்னென்ன பொருட்கள் தானம் பண்ணினால், சிம்பிளா 50 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்க தானம் பண்ணாலே உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். வெறும் 50 ரூபா தான். அதை நம்ம என்ன சொல்லலாம்னா, அக வாழ்க்கை சார்ந்த விஷயத்துல பிரச்சனை இருக்குது. குடும்பத்துல சண்டை வந்துட்டு இருக்குது, குடும்பத்துல குழந்தைகளால் பிரச்சனை இருக்கிறது, குழந்தைகளால் நமக்கு என்ன சொல்லலாம்னா நிம்மதி இல்லை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடு வந்துடுது, கணவன் மனைவி என்ன சொல்லலாம்னா பிரச்சனை வந்துடுது. இப்படியெல்லாம் இருக்கிறவங்க என்ன தானம் பண்ணணும்? அதே சமயத்துல பொருளாதார சீர்கேடு தான் இப்ப நிறைய இருக்கு. பொருளாதார சீர்கேடுன்னா பொருளாதாரத்தை அகவாழ்க்கை கூட மனிதன் புலனடக்கம் பண்ணிடலாம். அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மனித வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல அவன் பணம் ஆகணும். அப்ப பணம் ஆகணும் அப்படின்னா இவர்களுக்கு இன்னும் என்ன சொன்னா, தெய்வத்தை போய் கும்பிட்ட உடனே வந்துரும் அப்படின்னு எல்லாம் எல்லா மனிதனுமே உருண்டு பிறண்டு பாக்குறான். ஏன் சண்டை போடுறான்? என்ன பிரச்சனைனா, ஜோதிடர்கிட்ட சண்டை போடுறான். எதுக்கு சண்டை போடுறான்? ஜோதிடரும் உங்களை மாதிரி ஒரு மனிதன் தான். அவருக்கும் குடும்பம், குட்டி, பிள்ளை குட்டிகள்லாம் உண்டு. நீங்கள் கோபப்படுத்தக்கூடாது. முதல்ல என்ன சொல்லலாம்னா, ஒரு கர்மாவை நாம் அவரிடம் சொல்லுகிறோம். ஒரு கர்மா, அது உங்க வீட்டு கர்மா. அந்த கர்மாவை எங்ககிட்ட சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம்னா, இன்னைக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் உடனே தீராது. ஏன்னா திருவண்ணாமலைக்கு சுத்தாத சுத்தா, கழுகுமலையில என்ன சொன்னாங்கன்னா கிரிவலம் வராத ஆட்களா, எல்லா விதத்திலும் என்ன சொல்றாங்கன்னா உங்க ஜாதகத்துக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனிங்க நீங்க கரெக்ஷன் பண்ணணும். அது நல்லா படிச்ச ஜோதிடருக்கு தான் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பரிகாரத்தை எங்க சொல்லணும் சொல்லுங்க, நாங்க கோயில்ல போய் கும்பிட்டு தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க. அது உங்களுடைய எண்ணத்தை காட்டுகிறது என்று சொன்னால், 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு ஆதிபத்தியத்தை விட்டு 4வது என்று சொல்லக்கூடிய மாதாபிதா குரு தெய்வத்துல இருக்கிற அந்த ஆதிபத்தியத்துல நீங்க போறீங்க. அப்ப என்ன சொன்னா அது வேலை செய்யாது. யார் வேணாலும் போங்க, நீங்க எங்க எல்லா இடத்திற்குமே போகலாம் வரலாம். அது இல்லைன்னு சொல்லலாம். உங்க ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவ் என்னங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிடும். தெரியாமலே என்ன சொல்றான்னா எல்லாருமே என்ன சொல்றான்னா நீங்கள் போராட்டங்களை பிறரிடம் போய் நீங்கள் செயல்படுத்தினீர்கள் என்று சொன்னால், இப்ப நான் என்ன செய்வேன்? அதாவது என்னை பொறுத்தல ஒரு பெரிய ஒரு ஜோதிடம் படித்த பிறகு யாராவது ஒரு நாளைக்கு ஒருத்தர் அன்றைய தேவையை பூர்த்தி பண்ணுவார். இதற்கு என்ன சொல்றேன், நான் எங்கேயும் காசியும் போகல, ராமேஸ்வரமும் போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். மாதத்தில் 2 தடவை மட்டும்தான் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை, ஜீவசமாதி ஒரு தடவை. இது என்ன வேலை இருந்தாலும் போயிடும். இவ்வளவுதான். அதுக்கு பிறகு என்ன சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரி லீவு. அப்ப கம்பல்சரி லீவு அப்படின்னு சொல்லுவோம். அதுல 4 நாள் போயிடும். 2 நாள் ஒரு நாள் குலதெய்வம், ஒரு நாள் ஜீவசமாதி, 6 நாள் தான். அப்ப 30 நாள்ல 24 நாள் கண்டிப்பா ஆபீஸ் தான் எனக்கு கோவில். அப்ப நீங்கள் போராட வேண்டும் என்று சொல்லக்கூடிய என்ன இருக்கு? பப்ளிக்ல எல்லாருமே என்ன சொல்லலாம்னா, அதாவது என்னை கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்றீங்க.
நானும் மனிதன்தான். என்னை யாராவது நீங்கள் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டதுக்கு ஒருத்தர் கேட்டிருந்தேன், என்ன பொதுவெளியில் இப்படி பேசுகிறேன், என்னை பணப்பேயின்னு ஒருத்தன் கேட்டான்னா அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்க. பணப்பேய் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு என்ன பதில் சொல்லணும்? எனக்கு பணம் கொடுக்கல. நான் வந்து என்ன சொன்னேன்னா என்னுடைய உண்மையான ஜோதிட சார்ந்த ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா தான் வாங்குறேன். ஒரு பரிகாரம் என்று சொன்னால் அது வாழ்நாள் பரிகாரம் தான். அதுக்கு பிறகு பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு 27,000 ரூபா தான் வாங்குறேன். இது அவங்க மக்கள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அனுப்பிட்டு இன்னைக்கும் வந்து ஒருவர் வந்து சென்னையில இருந்து அனுப்பிட்டார். நேற்று ஒருத்தர் அனுப்புனாரு, முந்தானத்து ஒருத்தர் அனுப்புறான்னு செய்கிறார். அது அவர்களுடைய விருப்பப்பட்டு தான் அனுப்புறாங்க. என் முகம் தெரியும், ஆனா அவங்க யாரு அனுப்புறாங்க அப்படிங்கிற முகம் தெரியாது. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதற்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கணும்? முகம் தெரியாதவன் பணம் அனுப்புனான்னு அதுக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்குன்னு தெரியணும்ல. ராகு நல்லா இருக்கணும். கிரக நிலைகளை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சாச்சுனாலே வந்து என்ன உங்களுக்கு பணம் வந்துடும். அப்ப அந்த ஆதிபத்தியம் உடைய நபர்கிட்ட போய் வந்து என்ன சொன்னா வந்து பணம் கேட்குறீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, எந்த இந்தியாவில் எந்த இன்ஸ்டிடியூஷன்ல பணம் வாங்காம ஜோதிடம் சொல்லி கொடுக்காங்க, பணம் வாங்காம பரிகாரம் சொல்லி கொடுக்காங்க? யாராவது ஒருத்தரை காட்டுங்க. கிடையாது. வாய் குளித்ததோ மாங்காய் குளித்ததோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராத்திரி 12 மணிக்கு மெசேஜ் கொடுக்குறானுங்க. தலைமாட்டில் செல்போன் இருக்குது. நம்ம 10 மணிக்கு மேலே தூங்குறதுக்கு ஆரம்பிப்போம். அப்போ 12 மணிக்கு மேலே வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துட்டு ஏன் இப்படி கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டி வந்து திரும்ப மெசேஜ் போடுறான். எவ்வளவு தைரியம்! யோசனை பண்ணி பார்க்கணும். பிறருடைய கஷ்டத்தை வந்து என்ன சொல்லணும் வந்து நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். யாருக்காவது வந்து 11:30 மணி 12:30 மணிக்கு வந்து என்ன வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புதுங்க, எவனுக்குமே உரிமை கிடையாது. எவனுக்கும் கிடையாது. ஏன் செல்போனு, ஏன் வீடு, ஏன் அமைப்பு, நான் தூங்கின பிறகு வந்து எனக்கு வந்து நான் வந்து எதுக்குமே வந்து அந்த இதுக்கெல்லாம் உடன்பட முடியாது. பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டேன் என்பதற்காக நான் பொது வாழ்க்கைக்கு வந்து அரசியலுக்கு வந்து கொள்ளையடிச்சிருக்கேன்னா என்னுடைய அறிவை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரேன். அதை மக்களுக்கு புழக்கத்துக்கு போனேன். வந்தா வாங்க, வராட்டு போங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப மக்கள் வந்து என்ன சொன்னா புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, எனக்கு வர வேண்டியது எந்தெந்த நட்சத்திரத்துல பணம் கொடுக்குறோம் வர்றாங்கிற ஒரு சார்ட்டே இருக்கு, ஒரு ரகசியமே இருக்கு. அந்த ரகசியத்தை தானே வெளிவிடலை அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வந்து நேரம் வாரம் அப்படின்னா இந்த இருக்கிற ஒரு சின்ன சிட்டைக்குள்ள வந்துருக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதனால எல்லா மனிதரும் நீங்கள் கோபப்படுத்தாத வரைக்கும் நான் நல்லவன் தான். கோபப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் 12:30 மணிக்கு வந்து மெசேஜ் கொடுத்தவன அவன் நம்பரை எடுத்து 21 தடவை போன் அடிச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் அவன் எடுக்கல. ஏன்னா எடுக்க மாட்டான், அவன்கிட்ட தப்பு இருக்கு இல்லையா? அவன் யாருமே வந்து என்ன சொன்னா, ஒருத்தர் வந்து ஒரு பொது வெளியில் வந்து டென்ஷன் ஆகுறாரு அப்படின்னா அவரை டென்ஷன் ஆக்குனது யாருங்கிறது சிந்தனை பண்ணுங்க. நீங்க பொறுமையா போங்கன்னா கல்லா யாருமே இப்ப என்னுடைய கிளையண்ட்டுக்கு நான் சொல்றேன், 10 மணிக்கு வரைக்கும் வந்து நீங்க வந்து போன்ல பேசுங்க. போன்ல இருந்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் எவ்வளவு சார், என்ன வாட்ஸ்அப்ல வந்து என்ன சொன்னா ஜாதகம் பார்க்கறதுக்கு எவ்வளவு, இது என்ன கேள்வி, நான் அதுக்கு பதில் வந்து கொடுக்கணும். எனக்கெல்லாம் எழுதுறதுக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு வேலை நிறைய இருக்குது. அப்ப நீங்கள் சரியாக இருந்தால் நானும் சரியாக இருப்பேன். நீங்கள் சரியாக இல்லை என்று சொன்னால் நான் செவ்வாய் ஆதிபத்தியம் என்கிட்ட வந்து என்ன சொன்னான்னா போராடினீங்கன்னா என்ன சொல்லலான்னா வந்து உங்களால் ஜெயிக்க முடியாதுன்னு நான் வன்மமாகவே சொல்லுவேன். அதெல்லாம் வந்து பயப்படலாம் மாட்டேன். நான் எனக்கு வந்து யாராவது வந்து நீங்கள் என்னை திட்டணும் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து என் சேனலுக்குள்ளே வந்து திட்டி மெசேஜ் போடுறீங்க, தயவு செய்து கீழே உங்கள் செல் நம்பரை மட்டும் போடுங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தால் போடுங்க. ஏன்னா என் செல் நம்பரை நான் வந்து யூடியூப்பில் அழகாக போடுறேன், எல்லாமே பண்ணுறேன், என் முகத்தை வந்து இதில் காட்டுறேன். என்னை திட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் திட்டுங்க, உங்கள் செல்ஃபோன் நம்பரை போட்டுட்டு திட்டுங்க. ஐ வில் சேலஞ்ச். நான் காக்கி சட்டை போட்டு வந்து என்ன சொன்னேன்னா அந்த பிளட் வந்து என்னுடைய பிளட் வந்து என்ன சொன்னேன்னா வந்து அந்த ரத்தம் வந்து இன்னமும் வந்து சாகிற வரைக்கும் இருக்கும்.
நான் நிமிர்ந்துட்டேன் அப்படின்னா வந்து என்ன சொன்னேன்னா யாருக்கும் பயப்படலாம் மாட்டேன். என்னுடைய கல்வி எனக்கு 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 வந்து அந்த ஒரு ஒரு நேற்று ஒரு 20-30 வயசு பையன் அவனுடைய அணுகுமுறையை பார்க்கும்போது அவ்வளவு அணுகுமுறை அவனுக்கு செஞ்சு கொடுக்கணுங்கிற எண்ணம் வருது. செஞ்சு கொடுத்துருவோம்யா, கவலைப்படாத அப்படிங்களாம். 65 வயசு ஒரு அம்மா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி வந்து அந்த நம்மளோட வயசு மூத்தவங்க எவ்வளவு அவங்க காரியம் நடக்குதுக்காக பணிவாக பேசுகிறார். செஞ்சு கொடுத்துடலாம். அதிகாரம் ஆணவம் வந்து எல்லா மனிதருக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து குரு ஆதிபத்தியம் உடையவர்களை வந்து நீங்கள் அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யாரும் பொது வழிக்கு வந்தவங்க பயந்து இருக்காங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது யாரும் அந்த மாதிரி பயப்படுறதுக்கு வந்து சரியாகவும் இல்லை. நான் வந்து ஒரே ஒரு இன்னைக்கு சேலஞ்ச் இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இருந்தாலும் என்ன சொல்லலாம்னா அந்த மனம் வந்து விட மாட்டேங்குது. நீங்கள் என்னை வந்து என்ன உங்களுக்கு என்னுடைய இது யூடியூப் இதுக்குள்ள கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லி எழுதுங்க. தயவு செய்து செல்ஃபோன் நம்பரை மட்டும் நீங்கள் போட்டு எழுதுங்க. நான் உங்களை பார்த்துக்கிடுறேன். ஏன் அதை செய்ய மாட்டேங்கிங்க? ஏன்னா உங்களால் முடியாது. காரணம் வந்து என்ன சொல்லணும்னா நான்லாம் வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் எங்கே இருக்கேன்னு தெரிஞ்சாலும் எனக்கு அந்த ஊர்லேயே ஆள் இருக்கும். இந்த அட்ரஸை போய் பாருடா அப்படின்னு சொல்லிடுவேன். அதெல்லாம் ஆள் இல்லாமல் எனக்கு எல்லா மேல்மட்ட லெவலில் வக்கீல்கள்ல இருந்து போலீஸ்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே மக்கள் எல்லாமே எனக்கு ஜாதகம் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்னை பார்த்துருவாங்க. அதனால தயவு செய்து இது ஏன் வந்து இந்த பொது வழியில சொல்றேன்னா என்னை கஷ்டப்படுத்தும் போது நான் வந்து அந்த வேகத்தில் பேசுவதை கூட சில பேர் வருத்தப்படுறீங்க. நேற்று ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன ராஜேந்திரன் அமுதா, உங்களுக்கு பொறுமை வேணும் அப்படிங்கிற. ஏன்னா என்ன திட்டுனான்னு கூட உனக்கு கேட்கறதுக்கு அமைப்பு இல்லை. அப்ப நான் வந்து அவன் எவ்வளவு மனசு வந்து பண பேயின்னு ஒருத்தன் வந்து சொல்லும் போது அது எவ்வளவு மனசை சங்கடப்படுத்துகிறது என்று எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். அதனால தயவு செய்து எல்லாருமே வாழ்வதற்கு பணம் தேவை. யாராவது பணம் தேவையில்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நான் சொல்லுவதே வந்து என்ன சொன்ன பண தேவைக்கு தான் சொல்றேன். இது எத்தனை பேர் நேற்று அந்த வீடியோவில் திட்டி எழுதியிருக்கேன். அதுலேயே 1500 ரூபாய் பார்த்துட்டேன். திட்டி 6 நிமிஷம் போட்டு பார்த்துட்டேன். பணம்ங்கிற வார்த்தையை போட்டோன்னு யாருக்கு ஆசை இல்லை? அப்ப எல்லாரும் அணுகுமுறையால் வெற்றி பெறலாமே தவிர கற்றவர்கள் கண்டிப்பாக பணிய மாட்டார்கள். அது என்னுடைய தினமான எண்ணம். யாரும் வருத்தப்பட்டுக்கிடாதீங்க. யாரும் இருக்க கீழே எழுதணும்னா இப்பயும் இதுக்கு கமெண்ட் எழுதுங்க. ஆனால் தயவு செய்து உங்க செல்போன் நம்பரை போட்டு எழுதுனா உங்களை ஆண்மகனாகவோ சிறந்த ஜான்சி ராணியாகவோ நான் வந்து மதிப்பேன். இல்லைன்னா நான் 9ன்னு தான் சொல்லுவேன். வருத்தம்லாம் பட மாட்டேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் என்ன இது பண்ணுங்க. ஆனால் வந்து கல்வி வந்து தலை வணங்காது. கல்வி வந்து என்ன சார் தலை கவரக்கூடாது. அப்படித்தான் அந்த கல்வி. உங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பொது வெளியில என் சேனலுக்குள்ளே இருக்கேன். வெளி உலகத்துக்கு வரல. ஏன்னா இன்னொருத்தட்ட அடிமை. எத்தனை பேர் என்னை வந்து யூடியூப் சேனல்ல பேசுவதற்கு எத்தனை பேர் கூப்பிட்டுட்டாங்க. நாங்க உங்க இடத்துல வந்து எடுக்க அப்படின்ட்டாங்க. நம்மை கேள்வி கேட்கறதுக்கு வந்து ஒருத்தனுக்கு பெரிய தகுதி வேணும். ஒரு ஆங்கரை உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? அவன் வந்து அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். நம்ம முகம் வெளி உலகத்துக்கு நம்ம முகம் வந்து என்ன சொன்ன நம்ம சேனல்லே நம்ம முகம் தெரிஞ்சா போதும். நம்மளை 1000 பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து ஈயா மொச்சு வந்து ஜாதகம் பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கர்மாவை சேர்த்து வைக்க கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எல்லா ஜோதிடர்களுக்கும் பொருந்தும். ஏன்னா எல்லா ஜோதிடர்களும் ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்லலாம் தன்னுடைய குடும்பத்தை சரிபடுத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை அவர்கள் வெளியே சொல்ல முடியாம. நான் என்னுடைய குடும்பத்தை இன்னைக்கு நல்லா வச்சிருக்கேன். இனிமேல் நல்லா இருக்கும். அதனாலதான் ஒரு திறமையான மனிதர்களை நீங்கள் வந்து சங்கடப்படுத்தாதீர்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களுக்கு பிடிக்கவில்லையா? கடந்து போய் கொண்டே இருங்கள். யாரும் வருத்தப்படவே இல்லை. அதனால இதுவும் பணம் சார்ந்த அகம் சார்ந்த விஷயத்திற்கு புறம் சார்ந்த விஷயத்திற்கு நாம் என்ன பொருள் தானம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேனே தவிர உங்கள்ட்ட எல்லாம் நடிச்சு வந்து எத்தனை பேர் எனக்கு வந்து காசு கொடுத்துருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க.
நான் கொடுக்கின்ற பொருள்கள் அழகாக கொடுப்பேன். சில சக்கரங்கள் என் கையால் போட்டு கொடுப்பேன். நீங்கள் வந்து அதை வாங்கினவங்க இன்னைக்கு இன்னும் நல்லா இருக்காங்க, தொடர்போடு இருக்காங்க, அவ்வளோதான். அதனால் வந்து யாரையும் மன கஷ்டப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அதனால் வந்து அகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் நாம் வந்து வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பசுனை தானம் பண்ண. அதற்கடுத்து சாதம், வீட்டில் வடிக்கப்பட்ட சாதம் இருக்கு இல்லையா, அந்த சாதம் வந்து சாம்பார் சாதம். சாதம்னாலே வெறும் சாதம் கிடையாது, சாம்பார் சாதம் தானம் பண்ணணும். அதற்கடுத்து என்ன சொன்னால் வாழைப்பழம் தானம் பண்ணணும். வாழைப்பழம் தானம் பண்ணணும். அதற்கடுத்து வெல்லம், மண்ட வெல்லம் வந்து கண்டிப்பாக தானம் பண்ணணும். அதற்கடுத்து நெல் பொரி தானம் பண்ணணும். நெல் பொரி தானம் பண்ணணும். அதற்கடுத்து கோதுமை தானம் பண்ணணும். அதற்கடுத்து கடலை தானம் பண்ணணும். கடலை தானம் பண்ணணும். அதற்கடுத்து பாயாசம், எப்பயுமே பாயாசம் வந்து தானம் பண்ணணும். இந்த பசுநெய், சாம்பார் சாதம், வாழைப்பழம், வெல்லம், நெல் பொரி, கோதுமை, அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து கடலை, கடலை தானம், அதற்கடுத்து அந்த சொன்ன பாயாசம். இது தானம் பண்ணினால் உங்களுடைய அக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை சார்ந்த வந்து சுற்றம், நட்பு, உறவு, போக்குவரத்து, எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து என்ன சொல்றாங்கன்னா சீராகும். ஆனால் ஏதாவது ஒன்றை ரெகுலரா வாரத்துக்கு ஒன்று தானம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ரெகுலரா வாரத்துக்கு ஒன்று தானம் பண்ணுங்க. அது என்ன சொல்றாங்கன்னா அந்த தானம் பண்ற கிழமை உங்க பிறந்த கிழமையா இருக்கட்டும், கண்டிப்பாக அதுல மாற்றம் வரும். அதற்கடுத்து பொருள் சார்ந்த விஷயத்திற்கு வந்து நாம் என்ன தானம் பண்ணணும் அப்படின்னா சர்க்கரை தானம். சர்க்கரை, கடையில் சர்க்கரைன்னு கேட்டால் தானம், அது தானம் பண்ணணும். அதற்கடுத்து கொழுக்கட்டை அல்லது பால், கொழுக்கட்டையும் தானம் பண்ணலாம், பாலும் தானம் பண்ணலாம். அதற்கடுத்து தேன் தானம் பண்ணணும். தேன் தானம் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து தேங்காய், முழு தேங்காய் வந்து தானம் பண்ணணும். அதற்கடுத்து கருப்பு எள் தானம் பண்ணணும். கருப்பு எள் தானம் பண்ணணும். அதற்கடுத்து அவல், சம்பா அவல் வந்து தானம் பண்ணினால் பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அதற்கடுத்து சத்து மாவு, கடையில் கேட்டால் சத்து மாவு கிடைக்கும். அந்த சத்து மாவு யாராவது ஏழை வாழைகளுக்கு வாங்கி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்திற்கு. இதில் இந்த நான் சொன்ன பொருளில் சர்க்கரை, அதற்கடுத்து கொழுக்கட்டை அல்லது பால் அல்லது அதுக்கடுத்து தேன், அதற்கடுத்து தேங்காய், அதுக்கடுத்து என்ன சொன்னா கருப்பு எள்ளு, அதுக்கடுத்து அவல், அதற்கடுத்து சத்து மாவு. இந்த பொருள்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை குறித்து வைத்துக் கொண்டு என்ன சொல்றேன்னா நீங்கள் தாராளமாக மனித வாழ்க்கைக்கு எது தேவையோ, அக வாழ்க்கை சிறப்பு இல்லையா, அதை தானம் பண்ணுங்க. புறம் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் நலிந்திருக்கிறீர்களா, அதை தானம் பண்ணுங்க. இப்படி நீங்கள் தானம் பண்ண பண்ண அந்த கஷ்டங்களும் சங்கடங்களும் பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு குறையும். தானத்தால் தான், தானத்தால் தான், தானம் என்பதை விட அது தர்மம் என்று சொல்லுங்க. ஏன்னா தானம் என்பது திருப்பி எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. திருப்பி தானம் பண்ணா நம்ம திருப்பி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். தர்மம் என்று சொன்னால் அது எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு தர்மமாக நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய 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 மாற்றங்கள் வரும். தர்மத்தால் தான், தர்மத்தால் தான் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியும். பிற மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துவதால். இப்போ நான் பேசுறேன்னா இப்போ இதில் ஒரு 10 பேருக்குனாலும் வந்து கண்டிப்பாக பிடிக்கும். அதை வந்து என்ன சொன்னாங்கன்னா பரிச்சித்து பார்ப்பாங்க, அதை செஞ்சு பார்ப்பாங்க. இது வந்து என்ன தானம்னா அறிவு தானம். எனக்கு தெரிஞ்ச கல்வியை நான் வந்து 4 வீடியோவை போடுறேன். எனக்கு தெரிஞ்ச கல்வியை நான் 4 வீடியோவை போடுறேன். அதை வந்து பார்த்து வந்து எத்தனையோ பேர் வெளி உலகத்தில் மறைமுகமாக இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற ஜோதிடர்கள் அத்தனையும் கின்ஸ் எடுத்து அவன் பிழைச்சிட்டு இருக்கான். ஆனால் மறைமுகமான ஏகலைவன்கள், மறைமுகமான ஏகலைவன்கள் அது என்ன பண்ண முடியும்? பொது வழியில போடும்போது என்ன சார் அவன் குறிச்சு வச்சுட்டு போறான், நமக்கு என்ன? அதில் ஏற்படுகின்ற கர்மாக்களை வந்து சரி பண்ண தெரியணும்.
அதுதான் இப்ப எல்லாம் வந்து என்ன சொன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு பணம் வந்து என்ன சொன்னா நல்ல ஒரு கிளைண்ட் கொடுத்துட்டு போறான்னா அவனுடைய அழுக்கு மூட்டை என்று சொல்லக்கூடிய வண்ணாம்பொதி மூட்டையை நம்ம வந்து வாங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். அவர் என்ன செய்வாருன்னா வந்து அந்த அழுக்கு மூட்டையை மந்திரத்தாலும் எந்திரத்தாலும் நாம் கொடுக்கின்ற சாமிகளாலும் வீட்டில் வச்சு விளக்கு போட்டு அவர் மந்திரம் சொல்ல 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 அவர் புனிதமாகி விடுவார். அவர் விட்டு சென்ற நமக்கு இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கோம் இல்லையா, சக்கரம் போட்டு கொடுப்போம், அதற்குண்டான பொருள் கொடுக்குறோம், அதற்குண்டான சாமி கொடுக்குறோம், இடுப்புல கட்டுறதுக்கு ரசமணி கொடுக்குறோம். சும்மா வந்து என்ன சொன்னா 27,000 ரூபாய் பணம் வாங்கினோம்னா அதுல வந்து பேர்வாதி நமக்கு செலவாகாமலாம் இருக்காது. பேர்வாதி கண்டிப்பா நிற்கணும். ஏன்னா பேர்வாதி கூட ஒரு மனுஷனுக்கு இல்லாமல் வந்து என்ன சொல்றான்னா வந்து எப்படி பொழப்பு நடத்த முடியும்? ஆபீஸ் வாடகை இருக்குது, ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு டிரைவர் சம்பளம் இருக்கு, டீசல் போடணும், இதனை எங்க இருந்து வரும்? அதனால யாரும் தயவு செய்து பணப்பை என்று சொல்லுவதற்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. ஒரு சில நபர்கள் என்ன வந்து நேரடியா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதற்கு உனக்கு அனுகிரகம் இருக்கணும்ல. நானே இருக்கேன்யா, இன்னைக்கு வரைக்கும் திருவண்ணாமலைக்கு போனது இல்லையா? திருவண்ணாமலைக்கு எத்தனை பேர் கிரிவலம் போறாங்க, இன்னைக்கு வரைக்கும் நான் திருவண்ணாமலைக்கு இத்தனை வயசுல போனதே கிடையாது. அந்த அனுகிரகம் நமக்கு இல்ல. அதற்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு திருப்பதிக்கு போறதுக்கு மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை அனுகிரகம் கொடுத்துருக்கிறாரு. ஒரு ஜீவ சமாதிக்கு மாசம் மாசமோ குலதெய்வத்துக்கு மாசம் மாசம் போறதுக்கு தான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாரு. நான் போய் தேவையில்லாம வந்து என்ன சொல்றேன்னா அந்த கோயிலுக்கு போகணும், இந்த கோயிலுக்கு போகணும், உத்தரவாசம் வாங்கி போகணும் அப்படின்னு நான் போய்கிட்டு இருந்தேன். உனக்கு அனுகிரகம் இருந்தால்தான், உங்களுக்கு அனுகிரகம் இருந்தால்தான் நீங்கள் யாரையுமே சந்திக்க முடியும். உங்களுக்கு அனுகிரகம் இருந்தால்தான் நான் எழுதி கொடுக்கின்ற மந்திரத்தை நீங்கள் படிக்க முடியும். உங்களுக்கு அனுகிரகம் இருந்தால்தான் நான் கொடுக்கின்ற சின்ன விதமான பாதரசத்தால் செய்யப்பட்ட சிலைகளை எந்த சிலை கொடுப்பேன் என்று யாருக்கும் தெரியாது. அது எப்படி கொடுக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு ஜாதகத்திற்கு என்ன மாதிரி கொடுக்கணும்னு ஒரு விதி இருக்குது. அந்த விதியை வந்து தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான், எந்த நோய்க்கு என்ன மருந்து என்பது தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அதற்கு வந்து நம்ம கரெக்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே நல்லா இருக்காங்க. அதனாலதான் வந்து என்ன சொல்றேன்னா தைரியமாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம இருக்கோமே தவிர, அதனால யாரும் நீங்கள் ஏதோ ஒருத்தர் ஒரு வீடியோவில் கோவப்பட்டு தன்னை ஒருத்தர் திட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது என்ன காயப்பட்டு இருப்பார் என்று சொல்லக்கூடிய சிந்தனை உங்களுக்கு வேண்டுமே தவிர எனக்கு யாருக்கும் தனிப்பட்ட விரோதம்லாம் கிடையாது. அந்த மாதிரி வந்து ஒரு நபர் வந்து என்ன சொன்னான்னா ஒரு மனிதனை பணப்பே என்று சொல்லி வந்து திட்டுகிறார். அவர் யாருன்னு முதல்ல எனக்கு தெரியாது. முதல்ல ரெண்டாவது, நான் அவர்கிட்ட 50,000 வாங்கல, 1,00,000 வாங்கல. என்னுடைய பீஸ் வந்து ஜாதகத்துக்கு 1000, பரிகாரம் என்று சொன்னால் 27,000 தான். இதை ஆதாரமா அடிச்சே சொல்லுவேன். ஏன்டா அனுப்புனவங்க பூரா வந்து என்ன அந்த கிரீன் சார்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன நிறைய இருக்கு. அப்ப இதுல ஏன் நம்ம வந்து வெக்கப்படணும்? வெக்கப்படலாம் வேண்டியதில்லை. அதற்குண்டான செலவு பேர்வாதி ஆகுது, பேர்வாதி மிச்சம் இருக்கும். இதுல இப்படி தொழில் பார்க்கல என்ன பண்ண முடியும்? இது வந்து பணப்பை. நான் வந்து என்ன சொல்லலாம்னா எனக்கு 1,00,000 எங்கேயும் வந்து பரிகாரத்துக்கு வந்து எந்த ஊருக்கும் போய் சொல்ல மாட்டேன். ஒன்லி அவங்க வீட்டில் வச்சு தான் வழிபாடு. இதனால வரைக்கும் இதைத்தான் செஞ்சிட்டு இருக்கேன். அதனால யாரும் அவசரப்பட்டு வந்து என்னுடைய கர்மாவில் வந்து வீழ வேண்டாம். அவசரப்பட்டு என் கர்மாவில் வீழ வேண்டாம். ஏன்னா நானே வந்து நிறைய கர்மா பண்ணதுனாலதான் இன்னும் வந்து என்ன சொல்றானோ உழைத்து கொண்டே இருக்கிறேன். நீங்க எதுக்கு என் கர்மாக்குள்ள ஊடால வந்து விழுகிறீங்க? அது உங்களை பாதிக்கும். ஏன்னா இது எச்சரிக்கை அப்படிங்கிறது கிடையாது. சில பேர்கிட்ட வந்து என்ன சொன்னா நீங்க வந்து என்ன சொன்னா ஜோதிடரிடமும் ஆன்மீகவாதிகளிடமும் நீங்கள் சண்டை போட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் வர்க்கத்திற்கு ஏதோ இறங்கு சட்டம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒதுங்கி போய்கிட்டே இருக்கு. இது என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். யாரும் அவசரப்பட்டு உங்களுக்கு உரிமை அப்படிங்கிற ஒன்று எடுத்தீங்கன்னா ஃபோன் நம்பரை போட்டு நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டை பண்ணுங்க. நானும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன். ஆமாம், விலாசம் தெரியணும் இல்லையா? விலாசம் தெரியாமல் வந்து போக்க ஐடியை வச்சுட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதற்கு வந்து நான் தயார் இல்லை. நான் பொது வழியில் பேசிடுவேன். அநேரம் யாரும் வருத்தப்படக்கூடாது. சரியா? ஏன்னா நேற்று ஒருத்தர் வந்து என்ன சொல்றான்னா ராஜேந்திரன் அமுதா, அவர் வந்து என்ன நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னு, அவர் பொது வழியில் உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படிங்கிறாரு. என்ன வந்து ஒருத்தர் வந்து திட்டுறவனுக்கு நான் திட்டாம என்ன செய்ய முடியும்? அதான் நான் அப்படி வந்து என்னால் இருக்க முடியாது. அதனால என்கிட்ட வந்து எனக்கு விருப்பப்பட்டாதான் ஜாதகம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பேன்.
விருப்பப்படலைன்னா என்னால் பார்க்க முடியாது. ஒரு ஜாதத்தை எடுத்து பார்த்த உடனே வந்துச்சு அவனுக்கு ஜோசியம் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அவனை போய் நம்ம எதுக்கு ஜோசியம் பார்க்கணும்? அவன்கிட்ட காசு வாங்கக்கூடாதுன்னே விதி இருக்குது. இதெல்லாம் இந்த விதிகள்லாம் தெரியணும். அந்த நுணுக்கங்கள் தெரிஞ்சதுனால தான் நம்ம எல்லாம் வந்து கொஞ்சம் விவரமாக பேசுகிறோம். பரிச்சித்து பாருங்கள். அகம் புறம் சார்ந்த விஷயத்தை சரி பண்ணக்கூடிய தான பொருள்கள் சொல்லிவிட்டேன். இதிலும் கமெண்ட் அடிச்சு யார் கமெண்ட் அடித்தாலும் செல் நம்பரை போட்டு கமெண்ட் அடிங்க. அப்போ தான் உங்களுடைய நீங்கள் பிறந்ததுக்கு வந்து ஒரு சரியான எம்பளமாக இருக்கும் என்பது என்னுடைய அறிவு சார்ந்த ஒரு வேண்டுகோள். வாங்க பார்ப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.